இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவாதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 3 இன்று நாள் 9 தேதி 11/6/2025 புதன்கிழமை. நான் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டர் மாஸ்டர் மகவாதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிதமகா பிரம்ம ரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவாதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சி, இரண்டாவது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் ஈர்ப்பு வீதி பற்றி நம்மிடம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள். முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சியில் முதல் 20 நிமிடம் இசையுடன் கூடிய தியான பயிற்சி, முதல் 40 நிமிடம் இசையுடன் கூடிய தியான பயிற்சி, அது முடிந்தவுடன் 20 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். நான் தியானத்தை பற்றி தியானத்தின் நன்மைகள் பற்றி சிறு குறிப்பு கூற விழைகிறேன். தியானத்தினால் நமக்கு உள் மனம் அமைதி ஏற்படும், நாம் சந்தோஷமாக இருப்போம், நம் பணிகள் சிறப்படையும், நமது தூக்கம் நேரம் குறையும், நமது தீய பழக்கங்கள் அழிந்துவிடும், நமக்கு ஞாபக சக்தி அதிகமாகும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு சிந்திக்கும் திறன் அதிகரித்து நம் செய்யும் செயலில் சரி எது தவறு எது என்று முடிவெடுக்கும் திறன் வளரும், நம் உடல்நிலை சீராகும், இயற்கையாக சீராகும், நமது சொந்த பந்தங்களின் உறவுகளின் அர்த்தம் புரிந்து உறவுகள் மேம்படும், மேலும் நமது வாழ்க்கையின் குறிக்கோள், அதாவது வாழ்க்கையின் லைஃப் எய்ம் என்ன என்பது சிறப்பாக விளங்கும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் 1 கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் ஒரு விரிப்பில் சமணமாக அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும், அதாவது மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நன்றி. மியூசிக் ஸ்டார்ட். மியூசிக். தியானம்.
Now we will start silent meditation. How? At silent meditation. Silent meditation. Sound off. நாம் இப்போ சைலண்ட் மெடிடேஷன் தொடருவோம். 20 minutes silent meditation. Further 20 minutes. இன்னும் 20 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம்.
நண்பர்களே, இன்னும் 1 நிமிடம் உள்ளது. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இன்னும் 10 வினாடிகள் உள்ளது. 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்களது இரு கைகளையும் உரசி உங்கள் கண்களின் மேல் வைக்கவும். அந்த ஒரு சக்தியை உணரவும். 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது மெதுவாக உங்கள் கைகளை கண்களிலிருந்து எடுக்கவும். உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும். நண்பர்களே, நாம் அனைவரும் இப்பொழுது ஒரு மிக அருமையான தியானத்தை செய்து முடித்தோம். நமது 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம். அதில் இன்றைய தலைப்பு ஈர்ப்பு விதி, த லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை நம்மிடம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம், சென்னையிலிருந்து. அவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன். சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் 15 வருடங்களாக ஆனாபானசதி தியானம் செய்து கொண்டு வருகிறார். அவர் ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஆனந்தமான நினைவுகளுடன் வாழ்கிறார். அவர் 2007 நமது பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயாவுடன் ஈஜிப்ட் சென்று கீசா பிரமிட் விசிட் செய்தார். அவர் பிறந்து வளர்ந்தது சென்னையில் தான். ஆனால் அவருடைய மதர் டங் தெலுங்கு. கோவிடில் இருந்துதான் தமிழ் நன்றாக பேச ஆரம்பித்தார். அவர் அதற்காக கோவிடுக்கு நன்றி சொல்லுகிறார். மேலும் அவர் பத்ரிஜி ஐயாவின் 41 நாட்கள் கிளாஸஸ், நிறைய வகுப்புகள் எடுத்துள்ளார். அவர் பத்ரிஜி ஐயாவின் வசிஷ்டாமிர்தம் 21 நாட்கள் சொல்லி உள்ளார்கள். அவர் சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் நிறைய ஜூம் கிளாஸஸ் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் செய்துள்ளார்கள். பல சக்கரவர்த்தி ஐயாவின் புத்தகங்களை தமிழில் டிரான்ஸ்லேஷன் செய்துள்ளார்கள். இப்படியான அவருடைய அருமையான ஆன்மீக வாழ்க்கை ஆனந்தமாக, அற்புதமாக நடந்து வருகிறது. இப்பொழுது நான் சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்களை பேச அழைக்கிறேன். தலைப்பு ஈர்ப்பு வீதி. நான் இப்பொழுது சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்களை த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேச அழைக்கிறேன். குமாரி மேடம், நீங்கள் பேச தொடரலாம் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நமஸ்தே. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். நன்றி சார். நல்ல அற்புதமாக என்னை பத்தி கூறினீர்கள். தேங்க்யூ சோ மச். முதலில் நம் எல்லோருக்கும் இந்த தியானம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்த திரு பிரம்மர்ஷி பிதாமக சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும், திருமதி ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும், நம் பெற்றோர்களுக்கும், ஒவ்வொரு முறையும் இந்த மகா அவதார் பாபா டீம் அவர்கள் எனக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வாய்ப்புக்கும் திரு பழனியப்பன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றாலும், ஈர்ப்பு சக்தி என்றாலும், தெலுங்குல சங்கல்ப சக்தி என்றாலும் ஒன்றுதான். ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு பெயர். சார், நான் பேசுறது நல்லா கேக்குதா? ஆடியோ ஆடிபிள் மேடம், கேக்குது மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற இந்த தொகுப்பில் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே மிக மிக பெரிய ஒரு அற்புதமான ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஆகும். ஒரு மனிதன் தன்னுடைய இந்த ஈர்ப்பு சக்தி இல்லை சங்கல்ப சக்தியுடன் தான் தானும் ஒரு சிருஷ்டிகர்த்தா, அப்படி என்றால் கோ கிரியேட்டர்
நம்ம பத்ரிஜி சொல்லுவார், மை டியர் காட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் கோ கிரியேட்டர்ஸ். கோ கிரியேட்டர்ஸ் என்றால் என்ன? சிருஷ்டியை தன்னோடு பண்றவன் தான் ஒண்ணு. இந்த மனிதன் மட்டும் கிடையாது, எந்த பிராணியும் சரி தன்னுடைய சங்கல்ப சக்தியுடன் தான் கர்த்தாவாகவும் சிருஷ்டி கர்த்தாவாகவும் திகழ்ந்து கொண்டு வருகிறார்கள். நாம எல்லோருமே ஒரு சிருஷ்டிகர்த்தாக்கள் தான், ஒரு கிரியேட்டர். நாம இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது நாம சொல்வது அதுல இருக்கிற நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், சங்கல்ப சக்தி என்ற இந்த டாபிக் மேல நான் சில விஷயங்கள் உங்களுடன் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த நம்ம முதலில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, இந்த சிருஷ்டி என்றது இதுல எப்படி உருவாகிறதுன்னா நம்மளுடைய கவனம். எங்கிருந்து கவனம் வருகிறது? சிருஷ்டி என்றது நாம எல்லோருமே இந்த கவனம் என்று இந்த சுவாசத்தின் மேல வைக்கும் போது நாம இந்த ஆனாபானசதி தியானத்துல இருக்கிறோம். இந்த கவனம் என்றது எடுத்து விட்டால் அந்த சிருஷ்டி என்றது ஒரு விதமாக லயமாகிறது. தியானத்தினால் சிருஷ்டி, தியாசையினால் நமக்கு தியாசை என்றால் அவேர்னஸ். எப்போதுமே நாம கவனம் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையின் மேல ஒரு பற்று இருக்க வேண்டியது என்றது நாம தெரிந்து கொள்ளணும். தியானம் கவனத்தின் மூலமாகத்தான் எந்த வேலையிலுமே நம்மளால ஒரு விஷயத்தை சிருஷ்டிக்க முடியும். சிருஷ்டி என்றால் என்ன? கிரியேஷன். சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்லுவார்கள். இந்த தியான சாஸ்திரம் என்றதே ஒரு சுவாசத்தின் மேல் கவனம் என்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதற்கு முன்பு நமக்கு சுவாசத்தை நாம யாருமே எப்போதுமே கவனிச்சது கிடையாது. சங்கீதத்துக்கும் தியானத்துக்கும் ஒரு பெரிய ஈடுபாடு உண்டுன்னு பத்ரிஜி ஐயா அவர்கள் எப்போதுமே கூறுவார்கள். ஏனென்றால் இசையும் தியானமும் மிக மிக ரெண்டு அற்புதமான ஒரு தொடர்புள்ள ஒரு செயல்கள். நம்ம தியானத்தின் மேல் நம் மனதை ஒரு கட்டுப்பாட்டோடு வைக்கணும் என்றால் சங்கீதம் என்றது அங்க சிருஷ்டிக்கப்படுகிறது. இப்போ வீடு கட்டணும் என்றால் நாம என்ன பண்ணுகிறோம்? அதுக்கு தேவைப்பட்ட பொருள்கள் எல்லாமே ஒரு சிமெண்ட், கல்லு, மண்ணு இதெல்லாம் நாம இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு வீடு கட்டணும் என்று நினைக்கிறோமோ அதன் போலவே நாம இந்த தியானம் என்றது செய்வதற்கு முன்பு நாம நம்மளுடைய எண்ணங்களை முதலில் நாம கட்டுப்படுத்த தெரிஞ்சு கொள்ளணும். முதல்ல அவங்கவுங்க வயசு எவ்வளவு, ஒத்த நிமிஷங்கள் உட்கார பழகணும். அதற்கு பிறகு நம்ம தியானம் பண்ணும்போது எப்படியும் எண்ணங்கள் என்றது வந்துட்டு தான் இருக்கும். அந்த எண்ணங்களை தவிர்த்து நாம நம்ம கவனத்தை மறுபடியும் சுவாசத்தின் மேல் கொண்டு வரணும். இன்னைக்கு இந்த சங்கல்ப சக்தி என்ற விஷயத்தின் மேல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தெரியும். இதில் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? இன்டென்ட் என்று கூட சொல்லுவாங்க. த பவர் ஆஃப் இன்டென்ட் என்றால் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் சங்கல்ப சக்தி. பவர் என்றால் சக்தி, சங்கல்பம் என்றால் என்ன? இன்டென்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் பவர் ஆஃப் இன்டென்ட் என்று சொல்கிறாங்க. நீங்க யாராவது கார்லஸ் கனடா அவங்களுடைய புஸ்தகங்கள் படித்திருந்தார்கள்னா அவங்க மிக அற்புதமாக விரிவாக இந்த பவர் ஆஃப் இன்டென்ட் பத்தி ரொம்ப நல்லா அவங்க எழுதியிருக்காங்க. எல்லாருமே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, அந்த மொழியில கிடைச்சது என்ன? கார்லஸ் கனடா அவங்களோட கார்லோஸ் கெஸ்டனடா என்ற அவர்கள் எழுதின இந்த பவர் ஆஃப் இன்டென்ட் என்ற புத்தகங்களை கண்டிப்பாக படியுங்கள். அதுலேதான் உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்ற விவரம் நமக்கு புரிய வரும். அவங்க ரொம்ப அற்புதமாக நிறைய விளக்கங்கள் அதுல அவங்க கூறியிருக்காங்க. இப்ப நாம எல்லோருமே ஒரு வேலை செய்யறோம் என்றால் உடனே நமக்கு எண்ணங்கள், என்னால முடியுமா, என்னால நான் பண்ணுவேனா, இது என்னால செய்ய முடியுமா என்று உடனே ஒரு நெகட்டிவ் தாட். பண்ணணும்ன்ற எண்ணம் என்னமோ பாசிட்டிவ் தாட். பண்ண முடியுமா என்று இந்த மனமே ரெண்டு பக்கமும் யோசிக்குது. அது பண்ணணும் என்றது ஒரு சங்கல்பம், பண்ண முடியுமான்னு நினைக்கிறது விகல்பம், அதுக்கு ஆப்போசிட். இப்படி பண்ற எண்ணங்களைத்தான் நாம விகல்பம் என்று சொல்கிறோம். சங்கல்பம் என்றால் பாசிட்டிவ் தாட், விகல்பம் என்றால் நெகட்டிவ் தாட். என்னால முடியாது என்று எப்போதுமே எந்த பிரமிட் மாஸ்டரும் நினைக்கவே கூடாது. என்னால முடியுமா,
நான் செய்வேனா என்ற எண்ணங்களை நாம விட்டு விடணும். எதுவுமே என்னால பண்ண முடியும், ஐ கேன் டூ இட் என்ற ஒரு பாசிட்டிவ் தாட்ல இருக்க வேண்டியதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கடமை. இப்ப பாசிட்டிவ்னஸ் இல்லாம இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. சாரி மாஸ்டர். மனிதன் என்றவன் ஒரு அத்தனை ரகமான எண்ணங்களுடன் நாம கலந்து இருக்கிறவன். ஒரு சங்கல்பம், அதுல அத்தோட விகல்பம், முடியுமா முடியாதா, செய்வேனா செய்ய மாட்டேனா நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதனால வாழ்க்கை என்ன ஆகுறது, செய்யணும்னு நினைக்கும் போது ஆனந்தமாகவும், பயத்துடன் இருக்கும்போது அது ஒரு சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்துல நாம எல்லோருமே இருப்போம். வாழ்க்கையே ரொம்ப துர்பரம், என்னால முடியாது என்று நாம நினைப்போம். அதுவே உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டீர்கள்னா, இப்ப நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மிக வருடங்களுக்கு முன்பு திரு அடல் பிஹார் வாஜ்பாய், அவர் பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 30 வருடங்களுக்கு முன்பு, 30-40 வருடங்களுக்கு முன்பு அவர் பேசும்போது, நான் பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஆவேன், ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக பாரத நாட்டுக்கு நான் பிரைம் மினிஸ்டராக வருவேன் என்று அவரு நிறைய ஸ்பீச்சஸ்ல சொல்லிட்டு இருந்தார். அப்ப நாம நினைக்கலாம், எவ்வளவு ஒரு மன உறுதியோட அவரு ஒரு நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னுட்டு ஒரு குட் தாட்டை வச்சுட்டு அவரு வேலை செய்கிறாருன்னா அந்த சங்கல்பத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கணும், அதற்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கணும். வேலை செய்தாங்க, ஒரு அகண்டமான ஒரு சங்கல்ப சக்தி, அதற்கு ஈடே இல்லை. அந்த நேரத்துல அவர் ஒருத்தர் தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருந்தாங்க. அப்ப பாரத நாட்டை பரிபாலித்து கொண்டு வந்திருந்தது பிஜேபி, அடல் பிஹார் வாஜ்பாய். அப்ப பிரைம் மினிஸ்டரா அவர் வந்தார். எப்படி வந்தாரு, ஒரு பெரிய மலை, இந்த பிஜேபி என்றது ஒரு கூட்டம், காங்கிரஸ் என்றது ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கூட்டத்தை எதிர்த்து அடல் பிஹார் வாஜ்பாய் பிஜேபி என்ற ஒரு பெரிய ஒரு பார்ட்டியை உருவாக்கி அதிலே அவர் வெற்றி பெற்று பிரைம் மினிஸ்டர் ஆனார். அது எவ்வளவு பெரிய சங்கல்பம் இருக்கு. அப்பெல்லாம் காங்கிரஸ் என்றது மிக பவர்ஃபுல் டாமினேஷனாக இருந்த ஒரு பார்ட்டி, அதுல யாருமே அசைக்க முடியாது. அப்படி போன்ற ஒரு பார்ட்டியை இவர் தன்னுடைய திறமையுடன் சங்கல்பத்துடன் பிஜேபி என்ற இந்த ஒரு பார்ட்டியை ஸ்தாபித்து வந்தார். அவரிடம் எவ்வளவு அசைக்க முடியாத ஒரு சங்கல்பம் இருக்கிறது என்று நாம நினைச்சு பார்க்கலாம். அதனாலதான் அவரால் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டராக வர முடிஞ்சது. அப்படியே பார்த்தீர்களானால் நம்ம எல்லாருமே இந்தியாவுக்கு சுதந்திரம் வர்றதுக்கு முன்பு திரு காந்தி ஐயா அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்று எல்லாமே நமக்கு தெரியும். பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்த்து 250 இயர்ஸ் அவங்க நம்மளை ஆண்டுனாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்த்து போராடணும், ஒரு யுத்தம் இல்லாமல், ஒரு ரத்தம் இல்லாமல், ஒரு ஹிம்சை என்ற மார்க்கத்தில் இல்லாமல் அவர் எப்படி நம்ம நாட்டை நமக்கு அவரிடமிருந்து வாங்கி கொடுத்தார்கள், நம்ம ஃப்ரீடமை. அப்படி என்று நாம யோசித்தோம்னா அவருடைய சங்கல்ப சக்தி, என்னால முடியும், என் நாட்டு மக்களுக்கு என்னால நல்லது செய்ய முடியும் என்ற ஒரு உறுதியான ஒரு கண்ணோட்டத்தோட அவரு சொன்னாங்க. அதன் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் எது பத்தியும் சிந்திக்க மாட்டேன், என் நாட்டுக்கு சுதந்திரம் தேவை என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்துடன் அவர் இருந்ததுனாலதான் நம்ம எல்லோருமே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதன் எல்லாமே தவிர்த்து நம்ம நாட்டு சுதந்திரத்தை நாம் எப்படி பெற்றோம் என்றது நம்ம எல்லோருமே சிறு வயதுல இருந்து எத்தனையோ ஹிஸ்டரி கிளாஸஸ் புக்ஸ்ல படிச்சிருக்கோம். அவங்களால முடிஞ்சது ஏன் நம்மளால செய்ய முடியாது? அவரும் நம்ம போல ஒரு மனிதர்கள் தான். ஆனா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய சங்கல்ப சக்தி என்று இருக்கிறது. செய்வேன், எதுவுமே என்னால செய்ய முடியும், எல்லாருமே எதிர்த்து நிற்பேன் என்ற ஒரு பலமான ஒரு உறுதியோட அவங்க தான் வாழ்ந்தாங்க. அது போல பெண்களிலே கூட நிறைய பேரை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா திருமதி மதர் தெரேசா, அவங்க ஏழைகளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எங்கேயோ நாட்டுல அயர்லாந்துல பிறந்தாங்க, நம்ம இந்தியன் லேடி கிடையாது அவங்க. ஆனாலும் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால்ல நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க மறுபடியும் தன் நாட்டுக்கு செல்லாமல் அவங்க நம்ம இந்தியாவிலேயே இருந்து எவ்வளவு பெரிய ஒரு சாதனை எல்லாம் படித்து நமக்கு
அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்றது அதுவும் நாம படிச்சிருக்கோம். அதன் போல மேரி கியூரி என்றவங்க கூட வெளிநாட்டுல இருந்து வந்த பெண்மணி தான். அவங்க அவங்க ஒரு கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. என்னது எதுக்கு? யுரேனியம் என்ற ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு மெட்டல் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது இன்னமும் இருக்குங்க. அதனை வெளியில கொண்டு வந்தா எத்தனையோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும். அப்படி யுரேனியம் என்றது ஒரு ஒரு கெமிக்கல். அது நிறைய நம்ம இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது டைனமைட்ஸ், பாம்ஸ் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணும்போது அந்த மெட்டீரியலோட அதனை அவங்க உருவாக்குவாங்க. யுரேனியம் என்றது அவ்வளவு பெரிய ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட். அத அவங்க தன் வாழ்க்கை மேரி கியூரி மேடம் அவர்கள் தன் வாழ்க்கை எல்லாமே அர்ப்பணிச்சு அதனை அவங்க கண்டுபிடிச்சு அவங்க சங்கல்பத்துடன் அவங்க நோபல் பரிசை பெற்ற பெண்மணி. எவ்வளவு பெரிய ஒரு சக்தி அவங்களுக்கு. என்ன ஒரு பெண்ணாக இருந்தாலும் நானு வீட்டுக்கு மட்டுமே என்னோட சக்தி எல்லாமே இருக்கும் என்றது இல்லாமல் நாட்டுக்காக இல்ல, உலகத்துக்கே அவங்க எல்லாருமே எடுத்துக்காட்டா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லும் போனா கொலம்பஸ் அவர் எங்கிருந்து வந்தார்? ஒரு சின்ன படகையில அட்லாண்டிக்ஸ் மகா ஓஷனை தாண்டி அவங்க அமெரிக்கா கண்டுபிடிச்சார். அவங்க எவ்வளவு சங்கல்ப சக்தி! ஒரு படுகையில ஒரு பெரிய ஓஷன்ல போகணும்னா எவ்வளவு கஷ்டம். அதுலயும் அவங்க அத்தனை கஷ்டத்தையும் எதிர்கொண்டு அவரால அந்த நாட்டை அங்க ஒரு நாடு இருக்குன்றது கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு வரை அமெரிக்கா என்றது அது உலகத்திலேயே இப்ப ஒரு பெரிய அக்ர ராஜ்யமாக இருக்கிறது. உயர்ந்த வெரி ஃபர்ஸ்ட் தேசம் எதுவென்றால் அமெரிக்கா தான். அதுவே அவர் பயந்துட்டு என்னால முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துரு. இந்த படுகையில சிறு படுகையில என்னால இந்த அட்லாண்டிக் மகா ஓஷனை என்னால தாண்ட முடியுமா? ஒரு அமெரிக்கா என்ற ஒரு நாட்டை என்னால கண்டுபிடிக்க முடியுமா என்ற யோசனை அவருக்கு வந்திருந்தால் நெகட்டிவ் தாட் இந்நேரத்துக்கு அமெரிக்கா என்றது நம்மளால தெரிஞ்சிருக்கவே முடியாது. அதற்கு நாம அவர்களுக்கு எவ்வளவோ நன்றியை சொல்லணும். இப்படி பார்க்கும்போது இவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் சில பேர் தனக்கு தெரியாமலே அவர்களுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாமே தெரிந்து கொள்ளாம என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் என்னமோ பிறந்தேன் வளர்ந்தேன், எனக்கு எதுவுமே இல்லையே, எல்லாரும் பண்ற மாதிரி என்னால் எதுவுமே சாதிக்க முடியலன்னுட்டு நெகட்டிவ் தாட்ஸ்ல வாழ்ந்து கொண்டவர்களும் இருக்காங்க. அவங்க ஏன் எப்போதுமே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லாம ஏதோ இழந்தவர்களாக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவங்க தாட்ஸ் தான். அவங்க எதுவுமே பயம் இல்லாமல் என்னால முடியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் தாட்ல இருந்தால மட்டும்தான் நாம எல்லோருமே ஒவ்வொரு படியாக முன்னுக்கு செல்ல முடியும் என்ற விஷயத்தை நாம உணரும். அப்ப தென்சிங் நார்கே என்றவர் எப்படி எவரெஸ்ட் மலையை ஏறினார்கள், அவர்களால முடியுமா என்ற நிலைமைக்கு பயந்திருந்தா இன்னைக்கு ஒரு ஹிஸ்டரி நோட்ஸ்ல ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிளைம் த எவரெஸ்ட் என்றால் தென்சிங் நார்கே பேரை நம்மளால படிச்சிருக்கவே முடியாது. சந்திரனுக்குள்ள கால் எடுத்து வச்சது முதல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்த மாதிரி அவங்க எல்லாம் எவ்வளவு தைரியத்துடன் சாதிப்பேன், என்னால போக முடியும் என்று அவங்க எல்லாம் சென்று இருக்காங்க. இப்ப பார்த்தா நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸ்ல நம்ம நாட்டில் இருந்து திருமதி சுனிதா வில்லியம்ஸ் இவங்க எப்படி சில நம்ம மேல ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போயிட்டு அவங்க எவ்வளவு வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எப்படி முடிஞ்சது? அவங்களுடைய சங்கல்ப சக்தி தான். எதுக்குமே பயம் இல்லை, என்னால முடியும் என்ற ஒரே ஒரு கிரேட் தாட் தான் அவங்களை முன்னுக்கு கொண்டு செல்கிறது. அதன் போலவே நாம எல்லோருமே எப்போதுமே பாசிட்டிவ் தாட்ஸ்ல இருக்க வேண்டியதுதான். யாராவது இந்த சில பேருக்கு 2 விதமான எண்ணங்களுடனுமே இருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை எதுக்குமே உதவாமல் ஆயிடும். நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் என்றால், நான் ஒரு புத்தராக மாறணும் என்றது ரெண்டுமே ஒரு பக்கத்தில் லைனு, இன்னொரு பக்கம். ரெண்டு ஒரே ஒரு 2 கால்களோட 2 படகுகளை நீந்தி நம்மளால கரை ஏற முடியாது. 2 கால்களிலும் ஒரு படகையில வச்சாதான் நம்மளால நதியை தாண்டி ஒரு அக்கறைக்கு செல்ல முடியும். அதன் போலவே நீங்க ஒரு நோக்கத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் என்றால் அந்த பாலிடிக்ஸ்ல வரணும், அதுல வர கஷ்டங்கள் நல்லது கெட்டது இதெல்லாமே நீ சந்திக்க வேண்டியது இருக்கும்.
அது இல்லாம ஸ்பிரிச்சுவல் ஒரு புத்தராக வரணும் என்றா அதுல இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நீ புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், நான் புத்தரும் ஆகணும் என்றால் அது இல்லாத கஷ்டம். அது ரெண்டு விதமா அவங்களால வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு விஷயத்துல ரொம்ப மிக ஒரு அசைக்க முடியாத ஒரு தாட்டோட இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் முன்னுக்கு வர முடிவாங்க. இல்லாட்டு போனா எங்க போட்டவங்க அங்கேயே இருப்பாங்க. சில பேருக்கு எல்லாமே இருக்கும். எனக்கு பேர் வேண்டும், பதவி வேணும், எல்லாருமே என்ன புகழணும், இப்படி எல்லாமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அங்க என்ன நடக்கிறது? அவங்களுக்கு பதவி மேல, பணத்தின் மேல ரொம்ப ஆசை. அதனால அவங்களுக்கு அது கிடைக்கலன்னா மனசுல ஒரு துக்கம். துக்கராகித்யம் என்றால் என்ன? துக்கம் என்றது இல்லாமல் இருக்கிறது. எது வந்தாலும் கூட பரவாயில்லை, ஏத்துக்கிறேன். நான் எதுக்கு கஷ்டப்படணும்? நான் என் வாழ்க்கையை ஏன் நான் சாந்தி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், துக்கத்துடன் நான் வாழணும் என்று நினைத்தாங்கன்னா அவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களால வர முடியும். எல்லாமே நம்ம மனசுதான் நமக்கு காரணம். இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? எப்படி இருக்கணும்? ஒரு தியானியாக இருக்கணும். அவங்க ஒரு அகண்டமான ஒரு தியான யோகியாக இருக்கணும். அப்பொழுதுதான் அவர்களால ஒரு அற்புதமான சங்கல்பங்களை வைத்துக்கொண்டு எல்லா விஷயங்களுமே அவங்களால முன்னேற முடியும். எங்க தியானம், ஞானம், ஆன்மீகம் என்றது இருக்கிறதோ அங்க இருக்கிறது ஒரே ஒரு சங்கல்பம் தான். அது ஒரே ஒரு சங்கல்ப சுத்தியா, சங்கல்ப சக்தி வச்சுட்டவ அந்த சங்கல்பம் என்றது வைக்கும் போது அது பரிசுத்தமாக இருக்கணும். அந்த எங்க ஒரு பேசுறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, செயல்களில் ஒண்ணு இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. மனசா வாச்சா கர்மனான்ட்டு தெலுங்குல சொல்லுவாங்க. மனதினாலும் வாக்கின் பேசும்போதும் செயல்களாலும் எப்போதுமே ஒரே விஷயத்துல கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோட இருக்கிறவன் மட்டும்தான் தான் எந்த சங்கல்பத்தை வைத்தாலும் அவரால முன்னுக்கு செல்ல முடியும். இப்ப பாருங்க, இந்த புக்கை எழுதின திரு சுபாஷ் பத்ரிஜி அவர்கள் எந்த ஒரு அற்புதமான ஒரு சங்கல்பத்தை வைத்துக் கொண்டார். அவரு 40 வருடம் 2004 இந்த அவர் ஆந்திரால பிறந்தவர். அந்த ஸ்டேட்டை அவரு தியானாந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் என்றதுக்கு முக்கியமா அது கூட தியான ஆந்திர பிரதேஷ் என்று அது வரணும் என்று அவர் சங்கல்பம் வைத்தார். அது எப்படி முடிஞ்சது? ஆனா இந்த பாரத நாட்டம் தியான பாரதம் ஆகணும் என்று நினைத்தது போலவே தியான ஜகத்து 2004 நினைச்சாரு. 2012 12வது வருடத்துக்குள்ள எல்லாமே தியான பாரதமாக, வெறும் ஆந்திர பிரதேஷ் இல்ல, தியான பாரதமாக்கி விட்டார் அவர். பாரதம் என்றால் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு நமக்கு, அத்தனை ஸ்டேட்ஸ்லுமே அவர் இந்த தியானத்தை பத்தி அவரு சொன்னார்கள். எப்படி? அவருடைய சங்கல்பம் ஒரே ஒரு சங்கல்பம் தான். நான் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தியானத்தை பத்தி சொல்லணும், எல்லோரும் அகிம்சையை கடைபிடிக்கணும், யாருமே எந்த உயிரினுமே கொண்டு சாப்பிடணும் என்ற ஒரு தாட்டை விட்டுடணும் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ்ல அவர் இருந்தார். இதனை எல்லாமே அவரு தன்னுடைய வாழ்க்கை காலத்துல வீடு, வாசல், மனைவி, வேலை எல்லாமே விட்டு 30-40 வருடங்கள் ஓயாமல் ஊரூரா சென்று இத்தனை பேருக்கு கூட லட்சக்கணக்கான மாஸ்டர்ஸை அவர் உருவாக்கினார். இன்னைக்கு நாம எல்லோருமே அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த போல் அற்புதமான ஒரு ஜூம் கிளாஸஸ்ல அவர் சொன்ன ஒரு ஞானத்தை நாம் எல்லோருமே ஷேர் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு மூலம் யாரு? அவர்தான் அடிக்கல் நாட்டினார்கள். அதனால ஒவ்வொரு மனிதனும் தான் என்ன வேலை செய்யணும், வாட் இஸ் அவர் லைஃப் பர்பஸ், என்ன செய்யணும், நம்மளுடைய சங்கல்பம் என்ன என்றது, நம்ம சங்கல்ப சுத்தி என்றது இருந்தால மட்டும்தான் சங்கல்ப சக்தி என்றது வர முடியும். மனிதனுக்கு தெரியும், ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்பு நாம் எல்லோருமே எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தோம். ஒவ்வொரு ஜென்மத்திலும் எடுத்துதான் நாம இந்த மனித பிறவியே எடுத்திருக்கோம். நீங்க நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நாம எப்படி 4 கிங்டம்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மினரல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், லாஸ்ட் ஹியூமன் கிங்டம், 5வது டிவைன் கிங்டம் என்று நமக்கு தெரியும். ஒவ்வொரு கிங்டம்லுமே நாங்க 300 ஜென்மங்கள் எடுத்திருக்கோம்.
கல்லாக பிறந்திருப்போம். அதிலிருந்து அத்தனை ஈடுபாடுடன் கஷ்டங்களுடன் எல்லாமே தாண்டி ஒரு மரமாக பிறப்போம். மரமாக பிறக்கும் போது மனிதனுக்கு நிழல் கொடுக்கறது, காய், பழங்கள், நிழல் இதெல்லாம் கொடுக்கறது. இது எல்லாமே நீ எப்ப உதவி செய்கிறியோ, இந்த 300 ஜென்மங்கள் நீ பட்ட கஷ்டத்திலிருந்து நீ வெளியில வந்து மறுபடியும் அனிமல் கிங்டமாக மாறும். ஒவ்வொரு ஸ்டேஜ் மெச்சூரிட்டி அனிமல் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நாம என்ன செய்யறோம், அதுல நாம ஒரு பசுமாடாக, ஒரு கோழி, ஒரு குதிரை, நாய், பூனை இது மாதிரி எல்லாமே பெட் அனிமல்ஸ்லாக பிறக்கிறோம். சில பேர் செய்த கர்மாக்கள்னால சில வைல்ட் அனிமல்ஸ் ஆகவும் சில பேரு பிறக்கிறாங்க. பெட் அனிமல்ஸ்ன்றது நம்ம வீட்டுல வளர்த்திக்கிறோம். நம்ம பசுமாடுன்றது எவ்வளவு அற்புதமான ஒரு ஜீவி. நம்ம எல்லாருக்குமே பால் இதெல்லாமே கொடுக்கும் போது அதனை நாம எப்படி வளர்த்துக்கிறோம். அந்த மாதிரி அது தன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே ஒரு 300-350 ஜென்மங்கள் விட்டு விட்டு அதுல எவ்வளவு மெச்சூரிட்டி அடைஞ்சுதான் நம்ம எல்லோருமே 4வது கிங்டமான ஹியூமன் கிங்டம்க்கு வந்திருக்கோம். இந்த பிறப்பு நாம எப்படி மறுபடியும் இந்த மனித பிறப்பு கிடைக்குமா என்றது நமக்கு சந்தேகம்தான். ஒரு முறை கிடைச்ச இந்த மனித பிறவியை நாம எப்படி உபயோகிச்சுக்கணும் என்றால் எல்லோருக்குமே நல்லது செய்யணும், எப்போதுமே நல்லதே நினைக்கணும், நல்லவனாக நாம இருக்கணும் என்றால் ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே நம்மளை நாம மாற்றிக்கொண்டே இருக்கணும். தெரியாத நிலையில நாம தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனா தெரிஞ்ச பிறகு ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு இது நல்லது கெட்டது என்று நாம புரிந்து கொள்ளும் போது அதன்படிதான் நாம ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறணும். தெரிஞ்சும் தப்பு செய்தோம் என்றால் சத்தம் போடுறது, கோச்சிக்கிறது, மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது இது எல்லாமே செய்யக்கூடாது. பத்ரிஜி 5 fingers கான்செப்ட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க, நான் வயலன்ஸ், நான் வெஜிடேரியனிசம், நான் இன்டர்ஃபேரன்ஸ் இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் எந்த உயிரினுமே ஹிம்சை பண்ணக்கூடாது, யாருடைய விஷயத்திலுமே தலையிடக்கூடாது. வீட்டுல மனைவி கணவனாக இருந்தாலும் கூட அவங்கவுங்க இஷ்டங்கள் அவங்கவுங்களது. யாருமே மத்தவங்க விஷயங்களோட தலையிடவே கூடாது. வீட்டுல அவர் சொல்லுவார் எப்போதுமே கிளாஸஸ்ல, உனக்கு காஃபி இஷ்டம்னா நீ காஃபி சாப்பிடு, உன் மனைவிக்கு டீ இஷ்டம்னா அவங்க போட்டுக்கிட்டோம், ஆனா நீ காஃபி தான் சாப்பிடணும் என்று யாரையுமே எந்த சிறு விஷயத்துக்குமே வற்புறுத்தல் என்றது இருக்கக்கூடாது என்று. இதன் போலவே வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளுக்குமே அவர் அந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ் என்றது அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்ன இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ் என்ற ஒரு விஷயம் புரிந்து கொண்ட பிறகு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எவ்வளவு நிம்மதி இருக்குன்னு. நாம எந்த விஷயத்திலுமே தலையிடாமல் போனா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதன் போலவே நாம எல்லோருமே நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நாம இந்த சுத்த சங்கல்பத்தோட இருக்கணும் என்றால் அப்ப அந்த தாட்ல நமக்கு இந்த நெகட்டிவ்னஸ் என்றதே இல்லாமல் போய்விடும். அந்த நேரத்துல நீங்க ஒரு எவ்வளவு பெரிய மாஸ்டராக கூட உங்களால இருக்க முடியும். ஒண்ணு நீங்க ஒரு பெரிய மியூசிக் மாஸ்டராக வர முடியும், ஒரு கிரிக்கெட் பிளேயராக முடியும், ஒரு பொலிட்டீஷியன் ஆகவும், எப்படி இருந்தாலும் கூட அதுல உங்களுடைய சங்கல்பம் என்றது எவ்வளவு பலமாக இருக்கிறது என்று நீங்க முதல்ல கவனிச்சுக்கணும். என்னால முடியுமா என்ற ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கே போக வேண்டாம். செய்ய முடியும் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு பிடிப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க முன்னுக்கு போயிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால்தான் ஒரு பெரிய பாடகரான திரு மங்களம் பள்ளி பாலகிருஷ்ணா முரளி அவர்களாகவும், ஒரு பெரிய நாதஸ்வர வித்வான் திரு பிஸ்மில்லா கான் ஆகவும், அந்த மாதிரி எல்லால நம்மளால வர முடியும். இந்த மாதிரி சொல்ல போன எத்தனையோ பெரிய பெரிய உன்னதமான அவர்களுடன் நம்மள எக்ஸாம்பிளாக நாம எடுத்துக்கொள்ளலாம். இவங்க எல்லாமே எப்படி தன்னுடைய சங்கல்பத்தை ஒரு அற்புதமாக பயன்படுத்தி உலகத்திலே மிக சிறந்த ஒரு மியூசிஷியனாக இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க தன்னுடைய செயல்களில ஒரு பாசிட்டிவ்னஸோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதுதான் அங்க முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனும் நிர்ணயித்துக் கொள்ளணும், என்னால என் வாழ்க்கையில இந்த வேலையை நான் செய்வேன் என்று நினைக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு நினைக்கலாம். வேப்ப மரம் என்ன செய்யும்? வேப்ப மரம் என்றால் நீம் ட்ரீ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நீம் ட்ரீ
என்ன தரும்? மாங்காய் பழத்தை கொடுக்காது. வேப்ப மரம் என்றால் வேப்ப இலை, வேப்ப பூக்கள் இதுதான் இருக்கும். ஆனா அதன் போலவே அதுல இருந்து இன்னொரு ரகமான ஒரு செடியோ மரமோ வராது இல்லையா? அதன் போலவே நாம நினைக்கிற மனசுல இருந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளியில உருவாகும் என்று நீங்க மனதில் நீங்க நினைச்சது ஒண்ணு வெளியில செய்யறது ஒண்ணு என்றால் பலிக்கவே பலிக்காது. என்ன நினைக்கிறீங்களோ அது பக்குவமாக நிரந்தரமா ஒரு செயலோட நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். நான் இந்த ஜென்மத்தில இந்த வேலை கண்டிப்பாக செய்வேன் என்ற ஒரு முன்னேற்றத்துடன் ஒரு அற்புதமான ஒரு சங்கல்பத்துடன் இருக்கணும். அதுல நீங்க ஃபுல் அவேர்னஸோட இருக்கணும். நாம என்ன செய்யணும் என்றதுக்கு நாம் எப்போதுமே ஒரு பிரசன்ட் பி பிரசன்ட் பிரதிதி சொல்லுவாங்க. கடந்ததை பத்தியும் நினைக்க வேண்டாம், ஃபியூச்சரை பத்தியும் நினைக்க வேண்டாம். ஆல்வேஸ் பி பிரசன்ட். இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், ஆல்வேஸ் பி பிரசன்ட் என்ற விஷயத்திலே நாம எல்லோருமே வாழணும். அப்படி இருந்தாலும் மட்டும்தான் செய்யறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு இல்லாம ஒரே ஒரு தாட்ல நாம் இருக்கும்போது நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு சக்தி, சங்கல்ப சக்தி என்றது நடைபெறும். ஏன்னா உலகத்துல இருக்கிற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு விதமான தாட்ல இருப்பாங்க. எல்லாருமே எல்லாத்துலயுமே சகலகலா வல்லபராக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலையில ஒரு முக்கியத்துவம் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களால ஒரு திறமையுடன் அவங்க இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுற ஒரு கவாஸ்கர், டெண்டுல்கர்னா அவர் டெய்லி 6 மணி நேரம் 8 மணி நேரம் அவர் அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணாதான் he become a world's best batsman or bowler or all-rounder fielder. அது இல்லாம சும்மா டிவில கிரிக்கெட் பார்த்துட்டா நம்மளால பிரேயர் ஆக முடியுமா? முடியாது. அதன் போலவே எதுவுமே தியானம் என்றது நாம் அதிகமா செய்ய செய்யத்தான் நாமளும் முன்னுக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும் என்றது நாம புரிஞ்சு கொள்ளணும். எப்போதுமே ஒரு நாளுக்கு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் பண்ணிட்டு எனக்கு நிறைய அனுபவங்கள் வரவில்லையே, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, நான் இத்தனை வருடங்களாக தியானம் செய்து கொண்டு இருந்தாலும் எனக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலையே என்ற ஒரு விகல்பமான தாட்ல யாருமே இருக்க வேண்டாம். எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. நோ எக்ஸ்பெக்டேஷன். நீங்க உங்க கடமையை நீங்க செய்றீங்க. தியானம் செய்யணும், எண்ணமற்ற நிலைமைக்கு போகணும், நான் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் என்றது மட்டுமே நினைக்கணுமே தவிர மத்தவங்களுக்கு வந்து அனுபவங்களை கம்பேரிசன் பண்ணி நீங்க எப்போதுமே தியானத்துக்குள்ள அமராதீர்கள். மனசுக்குள்ள எப்போதுமே நான் ஸ்திர சுக ஆசனத்தில் அமர்கிறேன், எனக்கு தியானம் நல்லா அமையணும், நல்ல அனுபவங்கள் வரணும் என்று மட்டும்தான் நீங்க ஃபீல் பண்ணணுமே தவிர அதனை தாண்டி வேறு எந்த விதமான ஆப்போசிட் டைரக்ஷனுக்கே நீங்க போகக்கூடாது. அப்படின்னா எந்த விஷயத்திலுமே உங்களால முன்னேற்றத்துக்கு வரவே முடியாது. இது எல்லாமே வாழ்க்கையில் எந்த விஷயத்திலுமே நாம ஒண்ணு சாதிக்கணும் என்றால் தியானம் என்றது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். மனதை நாம எந்த அளவுக்கு சூன்யப்படுத்துகிறோமோ எண்ணங்கள் இல்லாம அந்த அளவுக்கு நம்மளால தியானத்துல முன்னேற முடியும் என்றது நாம தெரிஞ்சு கொள்ளணும். சும்மா கண்ணு மூடிண்டு உட்கார்ந்து எண்ணங்கள் எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம்னா அது வேஸ்ட். அது இல்லாமல் உங்க மனதை நீங்க எப்பொழுதுமே இந்த தியானம் என்ற ஒரு பக்குவத்துக்கு நீங்க எடுத்து சென்றால மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று பத்ரிஜி எப்போதுமே சொல்வார்கள். அதனால இந்த சங்கல்ப சக்தி என்றது என்ன நினைச்சாலும் நடக்கும். அதற்காக நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் பிள்ளைக்கு வேலை வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இப்படி போன்ற விஷயத்துக்காக நீங்க சங்கல்பத்தை வைக்கவே கூடாது. உலக நன்மைக்காக எல்லோருக்குமே இப்ப பத்ரிஜி எப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை எடுத்தாரு, உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுக்குமே இந்த தியானம் என்றது சேரணும், எல்லோரும் நான் பெற்ற இன்பம் எல்லோரும் அனுபவிக்கணும் என்ற ஒரு தாட்லே தான் அவர் அந்த சங்கல்பத்தை எடுத்தாரு. அது நிறைவேறிடுச்சு. அதன் போல நீங்களும் இந்த யூனிவர்ஸுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படி என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்க நினைச்சீங்கன்னா அது நிறைவேறுமே தவிர நம்மளுடைய செல்ஃபிஷ்காக நம்ம தியானத்துல உட்கார்ந்து எனக்கு இந்த சங்கல்பம் வேணும் அது வேணும்னுட்டு
எப்பொழுதுமே நினைக்கவே கூடாது. இந்த சங்கல்பம் என்றதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான சக்தி இருக்கு. இது எல்லாமே நாம புரிஞ்சுக்கணும். நம்ம மனமும் வார்த்தை புத்தி எப்பொழுதுமே ஒரு நிலையில இருக்கிறதுன்னா அதுக்கு காரணம் நாம செய்யற ஒரு தியானம். அளவு கடஞ்ச ஒரு நம்பிக்கையுடன் நாம செய்யற இந்த தியானத்தின் சக்தியின் மூலமாகத்தான் நாம எத்தனையோ இந்த சங்கல்பங்களை நம்மளால உருவாக்க முடியும், நிறைவேற்றவும் முடியும். அதனால் நீங்க சங்கல்ப சுத்தியுடன் மனசுல நினைக்கும் போது எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் எப்போதுமே நல்ல விஷயங்களுக்காக, உலகத்துல எல்லோருக்குமே நன்மைக்காக நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றது நாம சிந்திச்சு யோசித்து அதுல நாம முன்னுக்கு செல்லணும் மாஸ்டர்ஸ். அப்பதான் இதுல இருக்கிற அதனுடைய பவர் என்றது உங்களால உணர முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். பழனியப்பன் சார், தேங்க்யூ. இதுல யாருக்காவது இந்த சந்தேகங்கள் இருந்தால் என்னை கேள்விகள் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தொடரலாம். ஒரு சில கேள்விகளுக்கு மேடம் பதில் ரொம்ப பிரேக் ஆகுது சார் உங்க வாய்ஸ். இப்ப கேக்குதா? கேக்குதா? தெரியுது சார். யாராவது மாஸ்டர்ஸ் கேள்வி கேக்குறாங்களா? சார் ஒண்ணுமே புரியல சார். உங்க வாய்ஸ் எதுவுமே புரியல, எல்லாமே பிரேக் ஆகுது. ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்கல. உங்களது நெட் ப்ராப்ளமா இருக்கு சார். பஜனியப்பன் சார், உங்களது எதுவுமே எனக்கு புரியல. ஒண்ணும் புரியல சார், ஒண்ணுமே கேட்கல நீங்க பேசுறது. என்னங்க சார்? நெட் ப்ராப்ளம் இருக்குதே. அதனாலதான் நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் நீங்க சொன்னீங்க. மாஸ்டர்ஸ், உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த சங்கல்ப சக்தி என்றது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயல். இதுல நாம எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும், எப்படி நம்ம வாழ்க்கையில நாம நினைச்ச அத்தனை விஷயங்கள் நம்மளால உருவாக்க முடியும் என்றதுக்கு எல்லாமே காரணம் நம்மளுடைய மனமும் நம்மளோட தாட்ஸ் தான். எஸ் மேடம். நமஸ்தே பார்வதி மேடம், சொல்லுங்க. நமஸ்தேமா. நமஸ்தேம்மா. நீங்க சொன்ன தியான முறை நல்லா சிறப்பா இருந்ததுமா. அடுத்து பொண்ணு சாப்பிட சைவ உணவு சொன்னா, அப்புறம் தியானம் வந்து நம்மளுக்காக பண்ணணும், நம்ம ஒரு ஆளுக்காக சங்கல்ப வைக்காம எல்லாருக்கும் சேர்த்து வைக்கணும். நீங்க கண்டிப்பா உலக நன்மைக்காக மற்றவங்களுக்காக நாம் எப்போதுமே ஒரு சங்கல்பத்தை வைத்துக் கொள்ளணுமே தவிர நம்மளோட சுய ஆசைகளுக்காக எண்ணங்களுக்காக சங்கல்பத்தை எப்போதுமே வைக்க வேண்டாம். யூனிவர்ஸுக்கு நாம் என்ன செய்தால் அந்த யூனிவர்ஸே நமக்கு தேவைப்பட்டது எல்லாமே நிறைவேற்றும். அதனால் எப்போதுமே நாம செய்ய வேண்டிய நன்மை உலகத்துக்குத்தான் செய்யணும். உலகம் என்றது, அந்த யூனிவர்ஸ் என்றது நமக்கு என்ன தேவையோ தானா அது கொடுக்கும். அதான் சொன்னீங்க, ஒரு இடம் இல்லாம இந்தியா பூரா பரப்புனாங்க அப்படின்னு இல்லையா? ஆந்திரா மட்டும் இல்லாம எல்லா பக்கம் ஞான சபை. இப்ப எல்லா பக்கம் தியான ஆந்திர பிரதேஷ்ன்றது இல்லாம தியான பாரதம் பண்ணிவிட்டார் அவர். தியான பாரதம் பண்ணதுனாலதான் உலகத்தில் நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்துல இருக்கிற எத்தனையோ நாட்டு மக்கள் கூட இன்னைக்கு இந்த புத்தர் வழிகாட்டி கொடுத்த இந்த அனாபான சதி தியானத்தின் மேல் இவ்வளவு பற்றுடன் நாம் எல்லோருமே கூடி இருக்கோம் என்றால்
அதுக்கு வழிகாட்டினவர் நம்ம ஜெகத்குரு பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் தான். உலகத்துல இருக்கிற எத்தனை நாட்டுகளும் எவ்வளவு பிரமிட்ஸ் கட்டியிருக்காங்க, ஆஹ் லட்சக்கணக்கான மக்கள் நம்மள் போல எல்லாருமே தியானம் செய்யறாங்க, 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம அவர் தன்னுடைய சொந்த ஆனந்தத்துக்காக அவர் செய்யவில்லை, அவங்க உலக நன்மைக்காக அவர் செய்ததுனால தான் நாம எல்லோருமே அதுல இவ்வளவு ஒரு ஆனந்தத்தையும் இத்தனை நல்ல பயன்களுமே நாம எல்லோருமே பெற்றிருக்கோம் என்றால் அவர் அன்னைக்கு எடுத்த ஒரு அற்புதமான ஒரு சங்கல்பம் தான். இந்த உலகத்திலேயே ஹிம்சை என்றது இருக்கக்கூடாது, உலகத்திலே தியான உலகமாக மாறும், தியான ஜகத். ஜகத் என்றாலே ஜகம், உலகம், எல்லோருமே தியானமயமாக தியான உலகம். வெறும் நம்ம ஊரு நம்ம வீடு நம்ம மக்கள் என்றது இல்லை, ஒவ்வொரு படியா முதல்ல தன்னைத்தான் புரிந்து கொண்டார், வீட்டுக்கு சொன்னார், வீட்டுல இருந்து சுத்தி இருக்கிறவங்களை சொன்னார், ஒவ்வொரு படியா வீடு நாடு அப்படின்னுட்டு இன்னைக்கு உலகம் பூரா இன்னைக்கு இந்த பிரமிட் பிஎஸ்எஸ்எம் என்றது பரவி இருக்குன்னா அதுல எவ்வளவு மகத்துவம் இருக்குன்றது நம்மளால்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால நாம எல்லோருமே நாம வைக்கிற சங்கல்பம் தண்ணி வேணா குடிங்க, இருமல் பக்கத்துல இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓ சரிங்க மேம். இந்த தியான கிளாஸ்ல நாங்கெல்லாம் பங்கெடுக்க முடிஞ்சது ரொம்ப பாக்கியமா. உங்க பேச்சு இன்னைக்கு கேட்டோம். பழனியப்பன் சார் நல்லா எல்லாம் பண்றாரு டெய்லி. ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா தியான முறையை பத்தி எல்லாரும் உயர்வா சொல்றீங்க, இப்பதான் வர்றோம். ஆனா முழுமையா அந்த 1 மணி நேரம் தியானம்ங்கிறது இனிமேதான் வரும், கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வரணும். டெய்லி பண்றோம். அது எல்லாரையும் பார்த்து என்னால பண்ண முடியலுமே நினைக்காதீங்க, மெதுவா மெதுவா உங்க வயசு எவ்வளவோ அத்தனை நிமிஷங்கள், காலையில ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, அப்படியே உட்கார்ந்து பழகி பாருங்க. ஒரே மொட்டுமா என்னால 1 மணி நேரம் உட்கார முடியல, கால் வலிக்கிறது, கை பிடிச்சுக்கிறது, என்ன கஷ்டப்படாதீங்க, 1/2 மணி நேரம் உட்காருங்க, அமைதியா கண்ணை முடிக்குங்க. வேற கண்ணை மூடினா நமக்கு வீட்டு விஷயங்கள், ஆபீஸ் விஷயங்கள், வேற எதுவுமோ வரும் ஞாபகம். அதன் எல்லாமே பக்கத்துக்கு தள்ளிவிட்டு உங்க சுவாசத்தை ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குன்னா 23 மணி நேரம் எந்த வேலையாவது பண்ணுங்க. உங்களுக்காக நீங்க பண்ற இந்த 1 மணி நேர தியானம் உங்களுக்காக வச்சுக்கீங்க. இது எனக்காக, என் சந்தோஷத்துக்காக, என் நன்மைக்காக நினைச்சு நீங்க மத்த விஷயங்களுக்கு மேல உங்க எண்ணத்தை தளர விடாம மறுபடியும் மறுபடியும் இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சுவாசத்தை கவனிக்கிறதுன்றது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாதுமா. அது ரொம்ப பாடுபட்டாதான் அவ்வளவு மென்மையான அந்த சுவாசத்தை கவனிக்கணும் என்றால் நிறைய 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 எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இருக்கும். ரொம்ப பொறுமையோட நாம ஈடுபாடோட இருக்கணும் மேடம். நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி உட்காரணும் இல்லையா? அது அனாவசியமான விஷயங்களை நம்ம தலையிடாம இருந்தாலே நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள்ன்றது வருது கம்மியாயிடும். ஏன்னா எல்லாரோடையும் அதிகமா பேசுறது, சும்மா ஊர் விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிறது, போன்ல அதிக நேரம் மத்த விஷயங்களை பத்தி பேசும்போது நம்ம கண்ணு மூடினா அந்த விஷயங்கள் தான் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அப்போ உங்களால தியானம் செய்தாலும் கூட வேஸ்ட். எப்ப லிமிட்டடா நீங்க மனசை கிளியரா அனாவசியமான விஷயங்களுக்கு மேல உங்க மனசை தளர விடாம நீங்க வச்சுக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு தாட்ஸ் என்றது கம்மியாயிடும். இல்லைன்னா ஒரு நாளுக்கு 60,000 எண்ணங்கள் என்றா எதனை பத்தி நீங்க யோசிப்பீங்க பாருங்க. இந்த மைண்டுக்குள்ள எத்தனை டம்ப் பண்ணி வச்சிருக்கோம் நாம, வேஸ்ட் எல்லாம். இதுல எல்லாமே நம்ம த்ரோ பண்ணிடணும். எனக்கு இது வேஸ்ட், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னுட்டு. இப்ப நம்ம ஒரு செல்போன்ல மெமரி ஃபுல் ஆயிடுறது, நம்ம மற்ற விஷயங்கள் எப்படி டிலேட் பண்ணிடுறோம், போட்டோஸ், வீடியோஸ், ஸ்பீச்சஸ், இது எல்லாமே அதன் போலவே நம்ம மெமரியில இருக்கிற இந்த அனாவசியமான விஷயங்களை கூட நாம விட்டு விடணும். எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா கிளீனா வச்சுக்கோங்க. ரொம்ப மிக்க நன்றிமா. நீங்க ஆத்ம சிறப்பா இருந்தது உங்கள் உரை. தியானத்தை பத்தி நீங்க எடுத்து சொன்னது நல்ல முறையில எல்லாரும் தமிழ் நல்லா கேட்க இனிமையா இருந்ததுமா, எல்லாரும் கேட்கறாங்க. தேங்க்யூமா.
ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. இது பழனியப்பன் சார், நீங்க மியூட் கொடுத்தாதான் மற்றவங்க ஓபன் பண்ண முடியும். பழனியப்பன் சார். இல்ல மேடம். இன்னைக்கு எனக்கு இன்டர்நெட் பிரச்சனை. மேடம் பேசுவாங்க. நித்யஸ்ரீ மேடம் பேசுறாங்கன்னா ஓபன் பண்ணி விடுங்க. நித்யஸ்ரீ மேடம் பேச சொல்லுங்க, கையை உயர்த்த சொல்லுங்க. நித்யஸ்ரீ மேம் பேசுறீங்களா? அண்ணா கையை ஒசிட்டாங்க. நித்யா செல்வராஜ் நீங்க பேசலாம் மேடம். குடுக்குறேன் மேடம். நித்யா செல்வராஜ். புவனேஸ்வரி மேடம் வீடியோல இருக்காங்க. புவனேஸ்வரி மேம் வீடியோல இருக்காங்க சார். நித்யா செல்வராஜ். நித்யா செல்வராஜ் வணக்கம்மா. பேசுங்க. வணக்கம் நித்யஸ்ரீ மேடம். ரொம்ப அருமையா பேசுங்க. உங்க உடல்நிலையை கொடி பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நீங்க சேவை செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, எல்லாருமே ஒண்ணுமா, உங்களுக்காக இல்லம்மா. இதுல என் நன்மை இருக்கு. நானும் ஒவ்வொரு கிளாஸும் சொல்லும் போது தெரியாத விஷயங்கள், மறந்து போன விஷயங்கள் எல்லாமே நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய நன்மைக்கும் சேருது. உங்களுக்கு கிளாஸ் சொல்றதுன்றது அங்க கிடையாது. நாம எல்லோருமே என் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க கேட்கிற கேள்விகளில என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கொள்றேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிளாஸ், ஒரு சப்ஜெக்ட் 10 தடவை சொல்றோம்னா 10 பாயிண்ட் நமக்கு புரியாமலே அதுல ஆட் ஆகுறது. இது எல்லாமே எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருத்துக்கிறேன்மா. தேங்க்யூ. உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நன்றிங்க, நன்றி. சங்கல்ப சுத்தி இருந்தாதான் சங்கல்ப சக்தி கிடைக்கும்ன்றத ரொம்ப அருமையா சொன்னீங்க. சங்கல்ப சுத்தி இருக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா புரிஞ்சுக்கிட்டோங்க. அது புரிஞ்சு அது இருந்தாதான் சங்கல்ப சக்தி கிடைச்சு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. எல்லா மோடி சார் சொன்னீங்க, கல்பனா சாவ்லா சொன்னீங்க, நம்ம மகாத்மா காந்தி சொன்னீங்க. எல்லாருமே சங்கல்பம் வச்சு உலக நன்மைக்காக பண்ணினதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏதோ படிச்சோம், கொஸ்டின் ஆன்சர் எழுதணும், பாஸ் பண்ணணும், இது பண்ணோம், அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம், முன்னாடி வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோன்றது இல்லாம அவங்களுக்குள்ளால இப்படி ஒரு சங்கல்ப சக்தி இருந்ததுனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய சாதனையை சாதிக்க முடிஞ்சு இன்னுமே அவங்களோட பேரும் புகழும் இன்னும் வாழ்வாங்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வர்ற ஜெனரேஷன் அவங்களோட பேரு அவங்களோட பெரியவங்க யாருமே அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக அவங்க யாருமே எதுவுமே செய்யல. உலக நன்மைக்காக தான். நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாருமே உலக நன்மைக்காக போராடினாங்க. அந்த சங்கல்பம் அவங்களுக்கு எவ்வளவு பலமாக இருக்கு. நான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் அவங்க சங்கல்ப சுத்தியுடன் அந்த சங்கல்பம் அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு. அதன் போலவே நாம எல்லோருமே ஒரு செயல் பண்ணும்போது அதிலே ஒரு உலக நன்மைக்கு நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் மத்தவங்களுக்கு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் என்றது நாம எப்போதுமே திங்க் பண்ணணும்மா. அந்த சங்கல்ப சக்தியை தாங்க எல்லாரும் வளர்த்துக்கணும். நாங்களும் இனிமேல் அந்த தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எங்களுக்கு புரிய வச்சீங்க. நாங்க இவ்வளவு நாள் நாங்க நல்லா இருக்கணும், நாங்க எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தியேதான் திங்கிங் இருக்குமே ஒழிய மத்தவங்களை பத்தி நம்ம உலகமும் நல்லா இருக்கணும், உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற சங்கல்ப சக்தி இருந்தாதான் நம்ம நல்ல பேரும் புகழும் அடைய முடியும்ன்றது உங்களால நல்லா புரிய வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பொறுமையா நல்லா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமா மேம். இன்னொரு மேம், பஞ்சபட்சம் வணக்கம்மா. அது மாதிரி சைவ உணவை எல்லாருமே சொல்றாங்க. மற்ற நாங்க இப்ப சைவ உணவு பண்றோம். சைவ உணவை எல்லாரும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது, சைவ உணவுன்னு தான். அதை முக்கியமா எல்லாரும் இங்க தியானத்துக்கு வரவங்க எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் இனிமேல். கண்டிப்பாக முதல்ல தியானத்துக்கு வரவங்களுக்கு அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க ஓடி போயிடுவாங்க, தியானத்துக்கே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அசைவம் சாப்பிட்டு அவ்வளவு அந்த டேஸ்ட் மேல அவங்களுக்கு அவ்வளவு பற்று. மொள்ள அவங்களுக்கு அவங்களை நம்ம பாதைக்கு கொண்டு வரணும். கிளாஸஸை கேட்க வைக்கணும், நிறைய நல்ல புத்தகங்களை படிக்க வைக்கணும், 4 பேரோட ஒரு இந்த மாதிரி சஜன சாங்கத்தியத்தை நாம அவங்களை செய்ய விடணும். இதெல்லாம் செய்ய அந்த கிளாஸஸ் கேட்க படிக்க அப்ப அவங்க உணருவாங்க, இந்த அசைவம் சாப்பிடுறதுனால
ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை. நாம் இவ்வளவு கர்மாக்களை நாம் சேர்த்து வச்சுக்கிறோம், இது எல்லாமே தவறு என்று அவங்களா உணருவாங்க. நாம சொல்றதை விட அவங்களை சொந்தமா உணர்ந்து அதனை விட்டுடும் போது அதுல இருக்கிற அந்த பவர் என்றது அவங்களால நாம பலவந்தமா யாரையுமே எதுவுமே ஒரு தியானத்துக்கு ஆகட்டும் செய்ய வைக்கவே முடியாது. அவங்களா விரும்பி வந்தால்தான் அங்க உட்காருவாங்க, கேட்பாங்க, செய்வேன். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை எடுத்துக்கீங்க, நான் இவ்வளவு நேரம் பண்றேன், நீ ஏன் பண்ணக்கூடாதுன்னு யாருமே நம்ம வற்புறுத்த தேவையில்லை. ஒரு முறை 2 முறை சொல்லி பாருங்க. அவங்க இஷ்டம் இருந்து வந்தா வரட்டும், இல்லைன்னா இல்ல. அவங்க வாழ்க்கை அவங்க இஷ்டம். சொல்றது மட்டும்தான் உன்னுடைய கடமை. அவங்க ஏன் செய்யலைன்றது சிந்திக்க தேவையில்லை. டைம் வரும்போது வருவாங்க, இல்லையா பரவாயில்ல, அவங்க பாதையில அவங்க இருக்கட்டும். நீங்க சொல்ற வேண்டிய கடமையில நீங்க இருந்துகிட்டே இருங்க. யாரையுமே நம்ம தவறாகவும் அவங்க வரலைன்னுட்டு அவங்கள குறைவாகவும் நாம பார்க்கவும் தேவையில்லைம்மா. அவங்கவுங்களுக்கு காப்பி குடிச்சு ஒருத்தர் டீ காப்பியை கூட கட்டாயப்படுத்த கூடாது. யாருக்கு எது விருப்பமோ அதை குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவ்வளவுதான். நீ கணவனுக்கு ஒரு ஐட்டம் இஷ்டம் என்ற மனைவி கூட அதுவே எடுத்துக்கணும்னு கிடையாது. பத்ரிஜி சார் கண்டிப்பா சொல்லுவாங்க, ஒரு சிறு விஷயத்துல கூட ஒரு ஃப்ரீடம் இல்லைன்னா அது என்னது? யாருக்குமே குழந்தைங்களாகட்டும் ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்கள விட்டு விடணும். எதுலுமே நோ கம்பல்ஷன் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. நானு நான்வெஜ் விட்டுட்டேன். ஹலோ, நாங்க காசி போயிட்டு வந்ததுல இருந்து நானு நான்வெஜ் விட்டுட்டேங்க. நான் அப்ப அதுதான் நித்யா செல்வர் கேக்குது. நான் காசி போயிட்டு வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விட்டா நல்லது அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் இது பண்ணாம, சரி நம்ம கர்மாவை போக்குறதுக்காக தான் காசி அங்க இங்க போறோம். நம்ம மறுபடியும் இத ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டுட்டு அந்த பாவத்தை மறுபடியும் ஏன் ஏத்துக்கணும்? அதனால நம்ம இதை விட்டுடலாம், இத சாப்பிடாம இருந்துக்கலாம் அப்படின்னு நானாதான் முடிவு பண்ணி எடுத்துட்டேன். ஆனா எங்க வீட்டுல போயிட்டு காசிக்கு போய் நாம விட வேண்டியது காயோ பழமோ இந்த நான்வெஜ்ஜோ கிடையாதுமா. பத்ரிஜி விடுவாரு, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை விட்டுடணும். இப்ப கோபம், பொறாமை, மத்தவங்களை ஏசுறது, தவறா பேசுறது, நினைக்கிறது, இப்படி போன்ற எண்ணங்கள் எல்லாமே அந்த கங்கையில போட்டு விடுங்க. அந்த விட்டுடுங்க. அதுல அந்த மாதிரி விட்டுடுமே தவிர சாப்பிடுற விஷயங்களில் எல்லாம் யாருமே எதையுமே கம்பல் பண்ணவும் கூடாது, அதனை விட்டுடணும்னுட்டு சொல்ல. நாம விட வேண்டியது எது, வாழ்க்கையில இனிமேல எப்படி வாழணும். இவ்வளவு பெரிய ஒரு நல்ல புண்ணியக்ஷேத்திரக்கு வந்திருக்கோம், கங்கையில குளிச்சா பாவம் எல்லாம் போகும் அப்படின்ற ஒரு பரதநாட்டுல நமக்கு சொல்லும் போது நாம விட வேண்டியது நமக்குள்ள இருக்கிற குணங்களை விடணும். நல்ல குணங்களாக நாம மாத்தி கொள்ளணும். அதுதான் அங்க முக்கியம். அதுதாங்க அது எல்லாரும் சொன்னதுனால இந்த மாதிரி. ஆனா வீட்டுல எல்லாருக்கும் நான் செய்துதாங்க குடுக்கறேன். அவங்கள கம்பல் பண்றது இல்ல. அவங்களுக்கு கேட்டா அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கும் சொல்லுங்க, அவங்கள டைம் வரும்போது மாறுவாங்க. அதனால நான் அது மேல இனிமேல மேடம், இனிமேல நீங்க அவங்களுக்கு நான்வெஜ் பண்றது கூட செய்யாதீங்க. நீங்க சொல்லிடுங்க, நான் பண்ண மாட்டேன், நீங்க வேணும்னா வெளியில வாங்கி சாப்பிடுங்க, இல்ல வெளியில போங்க. நான் வீட்டுல இனிமேல் அசைவம் சமைக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வேணும்னா வாங்கிக்கிறாங்க. குழந்தைங்க வந்தா மட்டும் குழந்தைங்களுக்கு புரோட்டீன் வேணுமேன்றதுக்காக அவங்களுக்கு கொண்டு செய்து கொடுப்பேன். புரோட்டீன்ன்றது எத்தனையோ பொருள்கள்ல இருக்கு. பால்ல இருந்து, பருப்புல இருந்து, காய்கறில இருந்து இருக்குமா. புரோட்டீன்ன்றது நான்வெஜ் சாப்பிட்டாதான் இருக்குன்றது நினைக்காதீங்க. நிறைய பொருள்களில புரோட்டீன் இருக்கு. அது நீங்க படிச்சு பாருங்க. நாங்க பிறந்ததுல இருந்து சைவம் தான். நாங்க முட்டை கூட எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு ஏஜ் 71, ஹெல்த்தியா நம்மள இருக்கோம்னா நம்ம நிறைய காய்கறி வகைகள் சாப்பிடலாம், பழங்கள் இருக்கு, பருப்பு வகைகள் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பால், இத்தனை தேன் இவ்வளவு நல்லா இருக்கும்போது புரோட்டீனுக்காக அந்த ஃபிஷ் சாப்பிடணும், மீன் சாப்பிடணும், கோழி, மாடு இதெல்லாம் தேவையே இல்லை. எங்க குலதெய்வத்துக்கே எந்த விசேஷம்னாலும் கெடா வெட்டி இதான் பண்ணுவாங்கங்க.
எந்த ஒரு காது. அந்த காலத்துலம்மா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லாத்தையுமே விட்டுடுங்க. ஆமா, அது இப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த கடவுளுமே எனக்கு இது வெட்டி படைப்புன்றது அதையும் தெரியல. அதுதான் செய்துட்டு தான் இருக்காங்க. நாங்க அப்படி இருந்தாலும் நான் விட்டுட்டேன். எந்த எந்த இதுவா இருந்தாலும் அதான் சொல்றேன், நம்ம சாமிக்கே இது செய்யறோம், நீ ஏன் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. இல்ல நான் அதெல்லாம் சைவம் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு நானு 4 வருஷமா சைவம் தாங்க கடைபிடிக்கிறேன். அது அப்படியே நீங்க முன்னுக்கு வாங்க. வேறு யாருக்காவது கேள்விகள் இருக்கம்மா? அதே ஒரு பிடிவாதத்துலதான். பழனியப்பன் சார், ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிம்மா. முடிஞ்சதா மாஸ்டர்ஸ்? புவனேஸ்வரி பேசுறேன் மேடம். பேசுங்கம்மா. நன்றி நன்றி. புவனேஸ்வரி பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம். காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க பேசின இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, நல்லா இப்ப தெளிவா இருந்தது மேடம். எனக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாது. ஆனா நீங்க அதை சொன்ன பிறகு நம்ம தியானத்துல இந்த உட்கார்ந்து நம்ம அந்த என்ன வேணுமோ அது எல்லாம் பொதுவா கேட்கணும், உங்களுக்காக கேட்காதீங்க. எல்லாருமே நல்லா அது நினைச்சீங்கன்னா மேல இருக்கிறது தானா நீங்க கேட்டது கொடுத்துடும். சரிங்களா? அதான் அதனால ஓகே மேடம். அது பொதுவா எல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம, ஹலோ நம்மளுக்காக நாம எதுவும் கேட்க வேண்டாம். அதெல்லாம் சரிங்க மேடம். அது எல்லாரும் பொதுவா தான் கேட்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன நமக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ அதை கேட்காம எல்லாருக்கும் என்ன வேணுமோ அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு பொதுவா யூனிவர்சிட்டி நம்ம கேட்போம். நான் சொல்றது நான் கேட்கறது தெரியுதா மேடம்? அது எதுவா இருந்தாலும் தியானத்துல யூனிவர்சிட்டி நம்ம பேசலாம் இல்லைங்க மேடம்? ஆமாம்மா. ஹலோ ஆமாம்மா. ஆமா. ஓகே மாஸ்டர்ஸ், எனக்கு ரொம்ப நடுவுல வேற நிறைய நெட் ப்ராப்ளம் வருது. நன்றிங்க மேடம். நன்றி மறுபடியும் ஒரே நிமிஷம் மேடம், நிகழ்ச்சி இறுதிக்கு போறேன். ரொம்ப நன்றி மேடம். இன்று 9ல இருந்து 12 மீட் இருக்கு, எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாளைக்கு 5 மணிக்கு நாளைக்கு ஆன்மீக பேசுவாரு. எல்லாரும் இதை யூடியூபை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யணும். இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேஷன்ஸுக்கு குரூப்ல மெசேஜ் அனுப்ப எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் இப்போ முடிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இன்னும் ஒரு 6 மாதம் என்னால உங்களோட வர முடியாது. நாளைக்கு நான் என் சின்ன பிள்ளை கிட்ட அமெரிக்காவுக்கு சென்று இருக்கேன். நாளைக்கு நைட் எனக்கு ஃபிளைட்டு. மறுபடியும் 6 மாசம் கழிச்சுதான் நான் இந்தியாவுக்கு வருவேன். வந்த பிறகு உங்களை சந்திக்கிறேன். நல்லா தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆல். பாய் பாய் மாஸ்டர்ஸ். பாய். நான் லீவ் ஆகிறேன் சார். அனைவருக்கும் நன்றி. இந்த தேங்க்யூ. எஸ் மேடம். நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ மேடம். நன்றி. எஸ் மேடம். தேங்க்யூ. தீபிகா மேடம். சார் சொல்லுங்க சார். மேடம் நன்றி. நாளை காத்தால பாப்போம். நன்றி.